நான் தம்பி உடனே கடைக்கு வா, உனக்கு வேலை இருக்கு. எப்படியும் இவன் கடைக்கு வந்தாலே ஏதாவது வண்டி திருட தான் சொல்லுவான். இப்போ யார் வண்டி திருட சொல்கிறான்னு தெரியல. அப்போ கைஸ் நம்ம ஃப்ராங்க்லினோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. இவன் மட்டும் வண்டி திருடி கொடுத்து காசு தரல, அவ்வளோதான் மொட்டை மண்டையிலே சொல்லிட வேண்டிதான். ஏய் சின்சனே, ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காது. காசு வரலன்னு பார்த்துட்டு இருந்தேன், தலைவன் வேலை கொடுத்துட்டான். இன்னைக்கு மட்டும் வேலை செஞ்சுட்டு அந்த காசு கொடுக்கல, தேங்காய் உடைக்கும் போது உடச்ச வேண்டியதான் அந்த தலையை. அப்போ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. அப்படின்னா தான் இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் நிறையவே பார்க்க முடியும். இப்போ என்ன வேலை தகவல்னு தெரியல. டீசெண்டான வேலைன்னா நல்லாயிருக்கும். திருட சொன்னா கடுப்பாயிடுவேன். ஏன்னா திருடி எத்தனை வாட்டியே போலீஸ் கேஸில் மாட்டிருக்கேன் நான். எங்கே இருக்கான்? ஏன் மொட்டை இங்கே இல்லைங்க, எங்கே இருக்கான்னு தெரியல. சொட்டை சரி டீசெண்டாக கூப்பிட்டு போவோம். சிமியான் இவனுக்கு லாய்க்கு இல்லை. சொட்டை ஏன் இங்கேருந்து ஆடிட்டு இருக்கான்ப்பா? டேபிள் மேலே இருந்து ஆடிட்டு இருக்கான் இவன். சொல்லு, என்ன பிரச்சனை? யார் விட்டு வண்டி விடணும்? டக்குன்னு சொல்லு. ஃப்ராங்க்லின், ஒரு சில வண்டி இந்தியாவிலேருந்து இங்கே இம்போர்ட் ஆயிருக்கு, அதை மட்டும் எனக்கு திருடி கொடு. அதோட காசு 1000 கோடி. நான் உனக்கு காசு தந்துடுவேன். சரி, இதை பற்றி நான் கொஞ்சம் வெளியில் போய் யோசிச்சுட்டு வரேன். டேக் யோர் டைம். மறுபடி என்ன வண்டி திருட சொல்றானே. இப்போ எங்க போய் கேஸ்ல மாட்ட போகணும்? நானே ஊருக்கு ஒதுக்கு போதமா இருந்து வாழ்ந்துட்டு இருந்தா இவன் என்ன கேஸ்ல மாட்டி விட்டுருவான் போலயே. கேஸே நாங்க தான்டா. ஒழுங்கா இருக்கணும். சிமியானே, இந்த டீலிங்க்கு எனக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் வண்டி எங்க இருக்குன்னு சொல்லு, டப்புன்னு எடுத்துட்டு வந்துடுவேன். எனக்கு காசு மட்டும் செட்டில் பண்ணி விட்டுருனா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் வண்டி திருடு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடக்குது பார்த்துக்கோ, அங்கே போய் திருடிட்டு வந்துடுனா. ஓகே. இவன் என்னத்தெல்லாம் மாட்டி விட போகணும் இன்னைக்கு. அவன் பாட்டுக்கு ஜாலியாக அவன் வேலை முடிஞ்சோடனே என்னை விட்டுட்டுவான். நான் தான் கடந்து போலீஸ் கேஸில் மாட்டிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அவனே நினச்சாலும் போய் திருடிட்டு வந்துடலாம். ஏன் என்ன சொல்கிறான்னு தான் தெரியல. ஏதோ வில்லத்தனம் இருக்குது. ஃப்ராங்க்லினே, உஷாராக இருந்துக்கு, ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. இந்த சைட்டு தான் சொன்னான், இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே கூட நிறைய பேர் இருக்க மாதிரி தான் இருக்குது. என்ன வண்டி வச்சுருக்கோன்னு தெரியலையே. போய் பார்ப்போம். போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி நம்ம அதை ஆட்டையை போடலான்னு. என்னடா இவங்க எப்பா எத்தனை பேர் வந்துருக்காங்க. டான்ஸ்லாம் ஆடுறாங்கப்பா. அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய பைக்கா என்னன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் போய் பார்ப்போம். ஜூம். ஆஹா, இங்கேருந்து ஒன்றுமே தெரியலையே. சரி, வேறு வழியே இல்லை. போலீஸ்ட்டுக்கு போய் கேட்டுடுவோம் என்ன தான் நடக்குதுன்னு. சார், இங்கே என்ன சார் நடக்குது? ஏன் சார் இவ்வளோ செக்யூரிட்டி? இங்கெல்லாம் பார்த்தா செக்யூரிட்டி மாதிரி இருக்கா? முட்டி பேத்துருவேன். சரி, இப்போ உள்ள போலாமா சார்? தம்பி, உள்ளலாம் போகக்கூடாது. உள்ள போனீங்கன்னா ஷூட்டிங் ஆர்டர் கிடைச்சிருக்கு, ஷூட் பண்ணிடுவோம். ஐயா, இவங்க என்ன ஷூட் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. நான் இந்த வண்டியை எப்படி தேடுவேன்? ஆஹா, இங்கே ஒரு வழி இருக்குது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிடணும். போலீஸ் கண்ணில் மாட்டணும், ஷூட் பண்ணிவிடுவானுங்க. என்னது ஏதுன்னு கூட கேட்காம நம்ம அவனுங்களுக்கு தெரியாமல் தான் போனோம். எப்பாடா, ஒரு வழியாக போலீஸ்க்கு தெரியாமல் அப்படியே உள்ளே வந்துட்டேன். இனிமே அந்த வண்டி மட்டும் அந்த கேங் மெம்பர்ஸ்லேருந்து திருடி எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். ஒரு பைக்கை நம்ம தேடிடுவோம். எப்படி போகலாம்? ஆஹா, இங்கே ஒரு வழி இருக்குது. டேய், அப்படியே பாருங்கடா. அப்படியே பின்னாடி போய் அப்படியே அடி. என்ன பார்க்கலிங்க, உங்களையும் போடுவேன். இங்கே வாங்கிக்கோ. நீயே வாங்கிக்கோ. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பைக்கு என்னோட தின்மை. என்னையே அடிக்கிறியா நீ? வாங்கிக்கோடா. எல்லாம் செத்து போங்களா, எல்லாமே செத்து போங்க. நீ மட்டும் தான் என்ன அடிப்பியா? நானும் அடிப்பேன்டா. இந்த வாங்கிக்கோடா. என்னடா என்ன அடிக்க? வாடா, நான் ஒன்று அடிக்கேன்டா. ஒரு வேலையை எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கு மேலே அந்த பைக்கு மட்டும் திருடி எடுத்துகிட்டு போனால் போதும். நல்ல வேலை எவனுமே கத்தலை. கத்தினா ஷூட் பண்ணிப்பாங்க. போலீஸ்க்கு தெரியாமல் அப்படியே பறந்து போக வேண்டியதான். இந்த பைக் வேறு எப்படி போகுன்னு தெரியல. இது என்ன பைக்குன்னா பல்சர் 150. இந்த பைக்கோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் இந்த பைக் அப்படியே எடுத்துகிட்டு சிமியன் கடையில் விட்டுட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த நாய் வேறு ஏதாவது பைக்கை திருட சொன்னோம்னா கடுப்பாயிடுவேன். இப்போவே போலீஸ் கண்ணில் விளக்கண்ணி ஊற்றிட்டு தான் வந்திருக்கோம். அவன்கிட்ட குத்துட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சின்சன் வேறு இன்னும் தம் கட்டி முங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை வேறு போய் பார்க்கணும். சிமியானே, ஒரு வழியாக பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். காசை கொடு. நான் தம்பி, அதுக்குள்ள என்ன அவசரம் பண்ணுறேன்? பக்கத்தில் இருக்க மாலில் பைக் இருக்கு, அதை தேடிட்டு வா, காசை தந்துடுவேன். டேய், உனக்குலாம் ஒரு வேலையே இல்லையாடா? ஒரு பைக்கை திருட சொன்னா திருடிட்டேன். எத்தனை பைக் என்ன வச்சுருக்க? அவன் சொன்ன மாலுக்கு வந்துட்டோம். இந்த மால் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வேறு நிறைய போலீஸ்லாம் இருக்குது. அப்படின்னா இதுவாக தான் இருக்கணும். இதுதான். ஐயோ, இவங்களே எப்படி நான் ஏமாற்றுவேன்? அவங்கள கூட அசால்ட்டாக ஏமாற்றிட்டு வந்துட்டேன். இவங்களை எப்படி ஏமாற்றுவேன்?
ஐயோ எப்படி பண்ணலாம்? உள்ளே போகலாமா? உள்ளலாம் போகிறது. உள்ள போனா கேஸ்ல மாட்டிக்கூடா. இது 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பைக்கு தேடிட்டு பார்த்தேன். நான் உள்ளே போகலாமா தான் கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி பாட்டு பாடுற மாதிரியே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். என்னது எப்படியோ நான் உள்ளே போக தான் வந்திருக்கேன். இது வந்து ஏறி குச்சவே போக முடியல. எப்படி போகலாம்? சரி கூச்சம் இல்லாமல் போய் கேட்டுவோம். காக்கா ஒரு தடவை பார்த்துக்கா அந்த பைக்கை. சரி நீ ரொம்ப தெரிஞ்சா போய் பார்த்துட்டு வா. சீக்கிரம் வந்தோன்னா. ஓகேக்கா. இதுதான் அந்த பைக்கா? சரி ஒரு நாமத்தை போட்டுருவோம். நீயும் வாங்கிக்க. நீ வாங்கிக்க. இம்மா ஒன்னால தாம்மா நான் இந்த வண்டி பார்க்க முடியாமல் இந்த ஃப்ரண்ட் சைட்லேருந்து அப்படியே மறைச்சிட்டு நிற்க. தள்ளிப்போ. எப்படி இங்கேருந்து ஓட்டிட்டு போகலாம்? ஐயோ செக்யூரிட்டி வந்துட்டானே, இவன் நம்மளை ஷூட் பண்ணிடுவானே. இதுவே என் பின்னாடி வந்துட்டு நிற்குது குண்டு. அச்சோ ஐயோ அம்மா மிதிச்சு தள்ளுது. ஐயோ யானையே வந்துட்டு. ஐயோ ஷூட் பண்ணாதயா, நான் ஒன்றும் பண்ணல. இந்த பைக்கு திருடிட்டு தான் போக வந்திருக்கேன். இந்த பைக்கு எனக்கு வேணும். இந்த பைக்கு கொடுத்தா தான் எனக்கு சம்பளம். ஐயோ அப்பாடா, ஒரு வழியாக அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம சேஃபு தான். என்ன முதுகில் 4-5 புல்லட் வாங்கிட்டேன். இந்த நாய் ஒன்னால தாண்டா, இவ்வளோ இதுவும் உன்னால தாண்டா. இந்த பைக்கை திருட போய் எனக்கு தாண்டா அடி விழுது. நீ மரியாதையை காசு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போய்ட்றேன், அவ்வளோதானே. காசு கொடு நான் போவேன். நான் தம்பி 2 பைக்கு திருடுறதுக்காக உன்னை கூப்பிட்டேன். அடுத்த பைக்கு மலையில் இருக்கு, அதை போய் எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்துடு. ஐயோ இனிமேல் மலைக்கு வேக போகணுமா? வெளியே நம்ம மலைக்கு வந்துட்டோம். எங்கடா மலையை காணும்னு கேட்காதீங்க. மலை ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நம்ம வண்டி மூலியமாகவும் இந்த பைக் மூலியமாகவும் மலையை கடக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும், வீடியோ லென்த் ஆகிடும். அதனால நம்ம ஜிப்லைன் மூலியமாகவே போயிடுவோம். எதுக்கு தேவையில்லாத வம்பு? நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அப்படின்னா தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ கொண்டு வர முடியும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கப்பா. மேலே போனால் தான் தெரியும் செக்யூரிட்டி எப்படின்னு. செக்யூரிட்டி பைத்தியமாக இருந்தால் அசால்ட்டாக வண்டி ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். செக்யூரிட்டி பைத்தியமாக இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ இந்தியன் கார்ஸ் பைக்ஸ் திருடுற மாதிரியான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட்லேயே நான் அதிகமாக வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான டைப்ஸான வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள், அதையும் நான் போடுறேன். இந்த வீடியோக்கு என்ன கமெண்ட் வருதோ அதே டாப்பிக்கில் நான் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஐயோ செக்யூரிட்டி பயங்கரமாக இருக்கானுங்களே. இந்த இடம் தானா? ஆஹா ஆசி வண்டி நிற்குது. இந்த வண்டி நான் எப்படி ஆட்டையை போட போவேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் போய் ஒட்டு கேட்குவேன், என்ன பேசுவாங்கன்னு பார்ப்போம். மாப்பிள்ள இந்த ஓனரு பிளாக் ஷர்ட்டும் பிளாக் கேப்பும் போட்டு வருவான், அவனை மட்டும் தான் உள்ள வரணும். சரி மாமா. ஆஹா இது நம்மளுக்கு சாதகமாகவே இருக்கு. இதை விட்டக்கூடாது. இதை விட்டோம்னா பைக்கு போயிடும். நம்ம அப்படியே கேஷுவலாக மெயின்டைன் பண்ணுவோம், இல்லைனா முட்டி பேத்துருவாங்க. தம்பிங்களா அப்படியே போய் டீ ஏதாவது குடிச்சிட்டுவாங்க. நான் பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் லாங்காக போவேன். அந்த பைக் ஒன்றாது, நான் அப்படியே கிளம்புவேன்னா நீங்கள் என்ன ஏதாவது டீ ஏதாவது குடிச்சிட்டு வாங்க. சூப்பு எப்படியோ ஏமாற்றி பைக்கை திருடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது என்ன அவன் கடையில் குத்து நம்ம காசு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதா? இன்னும் அடுத்த வண்டிலாம் என்னால் சுத்தமாக திருட முடியாது. எத்தனை வாட்டி திருடுறதான்? 2 வாட்டி போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, இன்னொன்று அந்த மாலு. ஆமாம் எப்பா என்ன அடி உழுது. மலையிலேருந்து எப்படியே தள்ளி போட்டுணும். ஐயோ அப்பா என்ன அடி. பைக்கு எங்கேயோ போயிடுச்சு. இன்னும் நான் பைக் எங்கே போய் தேடுவேன்? ஐயோயோ இவ்வளோ பெரிய மலையில் நான் பைக் எங்கே போய் தேடுவேன்? எனக்கு வேறு ரொம்ப அடிபட்டுருக்கு. இந்த பைக்கு விட்டோம்னா நம்மளுக்கு காசு போயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு விட்டுறக்கூடாது. பைக் எங்கேயாவது தான் இருக்கணும். பைக்கே ஐயோ வலிக்கிடுச்சு. அம்மா விட்டுரு. அப்பா என்ன அடி. நம்ம முதுகில் இருக்க பாதி எலும்பு உடஞ்சி போச்சு. அப்பா பைக்கில் என்ன புகை தள்ளுது. இது மூவ் ஆகுமான்னு தெரியலையே. நல்லா தான் போகுது. இன்னும் ஒரு தடவை கூட விழுந்தாலும் போயிடும், முடிஞ்சிடும். அச்சோ செத்த அம்மாடி. இந்த பைக்கை தூக்கிட்டு வரதுக்கு எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த ட்ரெயின் விட்டுறக்கூடாது. இந்த ட்ரெயின் சிம்பியான் கடை பக்கத்தில் தான் போவோம். இந்த ட்ரெயின் விட்டோம்னா பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. இது வேறு ஏதோ தடுக்குது. எப்போ போயிட்டு ட்ரெயின் கிளம்பிச்சே. இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணணும். எப்படியாச்சும் ஓவர்டேக் பண்ணிடலாம். இந்த பைக் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. ஸ்பீடாக போகுது. காசாத்தி விட்டுறாத, புகை தள்ளுது. சிமியான் கடையில் கொடுத்தாதான் இன்னும் சரியாகுவேன். இந்த ட்ரெயினை விட்டுறக்கூடாது. அப்பா ஒரு வழியாக வந்துட்டோம். இது எப்படியாச்சும் இன்னும் சிமியான் கடை பக்கத்தில் இருந்தால் போவோம். அங்கேருந்து டேரக்டாக இறங்கினா போதும். ஆமா இந்த பைக்கை தூடி நான் போடுறது கஷ்டம் இருக்க. எப்பா இதோட 3வது வாட்டி அடிவாங்க. இதுக்கு மேலே என் உடம்புல அடிவாங்க தெம்பே இல்லை. சிமியானே இதுக்கு மேலே என்ன பைக்கு தான் தூக்கிட்டு சொன்னேன். மண்டையை எப்படி உடைப்புன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த பைக்கை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் படுக்கணும். எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கேன். மலையிலேருந்து விழுந்து ட்ரெயின்லேருந்து அடி வாங்கி. அப்பா
சிமியானே இதுக்கு மேலே ஏதாவது வேலை சொன்னேன் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. இதோட 3வது வண்டி. 2 வண்டி திருடும் போது கூட ஒன்றும் இல்லை, இந்த வண்டி திருடி எடுத்துட்டு வரதுக்குள்ள என் முதுகுல பாதி எலும்பு இல்லைடா. இதுக்கு மேலே ஏதாவது வண்டி சொன்னேன் கடுப்பாயிடுவேன். எனக்கு காசு கொடு, நான் கிளம்புவேன். டாய் தம்பேன், நீ என்ன அதுக்குள்ளே கிளம்புறேன்? நான் உனக்கு ஃபுல் காசு தரேன்னா நீ எனக்கு அடுத்த பைக்கு திருட தேவையில்ல, ஒரு கார் திருடிட்டு வா. அது ஹைவேல தான் போவோம், பார்த்து பண்ணு. ஐயோ முடியலடா, இந்த ஹைவேல தான் அந்த வண்டி போவோம்னு சொன்னான். நான் வேறு அந்த வண்டியை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ ப்ளூ கலரில் போகுது, அதுதான் அந்த வண்டி. விட்டுறக்கூடாது. ஐயோ போலீஸா, இவங்கள தாண்டி எப்படி போவேன்? வழியே இல்லை, ஷூட் பண்ண வேண்டியதான். அவங்களும் என்ன ஷூட் பண்ணுறாங்க. 1 அவுட்டு, இன்னொன்று இருக்குது. அச்சோ எனக்கு வேறு வண்டி ஓட்ட தெரியல. இந்த வண்டியை எப்படி எடுத்துகிட்டு போவேன்னு தெரியல. அந்த வண்டியை ரொம்ப தூரமாக போயிட்டு இதுவே கொஞ்சம் கூட போக மாட்டேங்குது. ஐயோ எப்பாடா வந்துட்டோம். இன்னும் பக்கத்தில் தான், இன்னும் கொஞ்சம் தான். ஒரு போலீஸ் தான் அப்போ வச்சு என்ன புல்லட் அடிச்சுட்டு கிடக்கான். கடுப்பாக இருக்குது. என் மேலே வேறு 4-5 புல்லட்டு பாஞ்சிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுட்டு வந்துட்டேன். இவனையும் அவுட் பண்ணிட்டேன் பாரு. இப்போ எப்படி அவுட் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அவுட்டு, கிளம்பு. அப்பா வண்டியிலே வந்து மோதிட்டான். என்ன வண்டின்னு தான் தெரியல. ஃபஸ்ட்டு இந்த லாரியோட டயர் பஞ்சர் பண்ணுவான், அப்படின்னா தான் அவன் நிற்பான். நிற்கவே மாட்டேங்கான். அவ்வளோ பெரிய Z++ செக்யூரிட்டியாக போட்டிருக்கான். என்னன்னு தெரியலையே, இது யார் வீட்டுக்கு போகணுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் கேட்கணும் என்னதுக்குன்னு. யார் இந்த வண்டி ஓட்டுறா, இவ்வளோ அழகாக ஓட்டுறாரு, யார் இதுன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம், அப்படின்னா தான் தெரியும். அச்சோ இவனும் போலீஸு, வண்டி ஓட்டுறதும் போலீஸ் தான். இவனையும் அவுட் பண்ண வேண்டியதான். ஆஹா 3 போல்டு அவுட்டு, க்ளீன் போல்டு. இந்த வண்டி என்ன வண்டி ஃபஸ்ட்டு, என்ன வண்டின்னு தெரியல. எதுக்கு இந்த வண்டி தேட சொல்கிறானோ தெரியல. ஏய் வால்வோப்பா, இந்த வண்டியை தேட சொன்னான். இதுதான் வெளிநாட்டு வண்டியாச்சே, இது எங்கள் இந்தியன் வண்டி. எப்படியோ அவன் சொன்ன காரை எடுத்துகிட்டு போனால் சரிதான். இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் காசை கொடுத்துட்டு கிளம்பணும். என்னால் முடியலை. எத்தனையோ வண்டி, காலையிலேருந்து எத்தனையோ வண்டி நான் திருடி கொடுத்துட்டேன். போலீஸ் கேஸ் ஆகாமல் இருந்தால் சரிதான். போலீஸை தான் நம்ம அடிச்சிருக்கோம், அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். நானே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த வாழ் தான். இவனுங்களுக்கெல்லாம் பிடிக்காதது. என்ன பண்ணுறது, காசு இல்லை. காசு இருந்துச்சுன்னா இந்த நாய் கடியிலலாம் நாயாக வேலை பண்ண போவேன். சின்சான் வேறு என்ன பண்ணுறதுக்கான்னு தெரியல. சின்சான் வேறு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் கலாய்க்கலன்னா என்னால் இருக்க முடியல. என்னதான் என்னையே கலாய்ச்சாலும் ஆனால் எனக்கு அதில் தான் என்டர்டெயின்மெண்ட்டு. ஐயோ முடியலடா. சிமியானே, இதுக்கு மேலே என்ன வண்டி இதாத்துக்கிட்ட சொன்னேன், டென்ஷன் ஆகிடுவேன். இந்த வண்டி நான் எங்கே விடட்டும்? சரி பையன் ஏதோ பிஸியாக இருக்கான், நம்மளே போய் விட்டுவோம். எதுக்கு தேவையில்லாத வேலை. சரி கைஸ், நம்ம சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் பார்க்க முடியும். சிமியானே வந்துட்டா, இன்னும் அவ்வளோ பிஸியாகவா இருக்கா? டேய் இன்னும் அவ்வளோ பிஸியாக இருக்கா? கூப்பிட்டுட்டு இருக்கோம்ல, கூப்பிட்றதுக்கு ஏதாவது சொல்லலாம்ல. ஐயய்ய இவன் என்னங்க இப்போ ஒரு 8 மிச்சோன்னா இன்னும் பார்க்காம ஸ்கூட்டியை போய் பார்த்துட்டு இருக்கான். டேய் இங்கே கேள்றா, நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாரு, என்ன பாரு. டேய் சிமியா, வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், எனக்கு காசு கொடு, நான் கிளம்புறேன். தம்பி நீ கிளம்ப வேணா சரி, காசுலாம் தர முடியாது. ஏன் அப்படி? ஏன்னா நீ எனக்கு இன்னும் வண்டி தேடி தர வேண்டியதுக்கு, அதுதான் இருக்கிறதுலே டஃப்பு. ஃபைனல் எங்கே இருக்குன்னு சொல்லி டக்குன்னு போயிட்டு வரேன். ஃபார்ம் சிட்டிக்கு போனேன்னா அங்கே வண்டி இருக்கு, அதை தேடி தந்து காசு தந்துடுவேன். அவன் சொன்ன மாதிரி ஃபார்ம் சிட்டிக்கு வந்துட்டோம். இங்கே அந்த பைக் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. பைக்கை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு கிளம்பினே இருப்பேன். நான் கண்டுபிடிச்சது வரைக்கும் இங்கே தான் அந்த பைக் இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்குது. இது எப்படியாச்சும் நம்ம எடுக்கணும். ஆனால் இது ரொம்ப பெரிய பசில் மதி, அதனால நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியாது. நம்ம எப்படியாச்சும் முட்டி மோதியாச்சு இந்த பைக்கை வெளியில் எடுத்தால் தான் உண்டு. இப்போ ஐயோ நம்மளுக்கு தான் அடி விழுது, அது உடைய மாட்டேங்குதா. சரி ஒரு வேலை பண்ணுவோம், ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்து அப்படியே குதிப்போம். இந்த பாய்க்கோ. ஐயோ இந்த இது நகரு மாதிரியே இல்லை, வேறு வழியே இல்லை. நம்ம பாம்பு போட்டு பார்ப்போம். பாம்பு போட்டால் டெஃபினட்டாக உடையணும், உடஞ்சி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் அது உடஞ்சே ஆகணும். இப்போ பார்ப்போம் நம்ம உடையதா இல்லைன்னு. ஐயோ இது என்ன நகர கூட மாட்டேங்குது. இப்படி இருந்தால் நான் அந்த வண்டி எப்படி எடுப்பேன்? ஒரு வேலை பண்ணுவோம், நம்ம டாப்பில் போய் பார்ப்போம் அந்த வண்டி எங்கே இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம அதை பூந்து உள்ளே போய் அப்படியே ஏற்றுடலாம். நம்ம கிட்டத்தட்ட 300 சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 500 போல் ரீச் ஆகிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நானும் சின்சானும் சேர்ந்தே லைவ் போடுவோம். சின்சான் மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இது வரைக்கும் வாய்ஸ் கொடுத்தவங்களோட எல்லாருமே சேர்ந்து நாங்கள் லைவ் கேம் பிளே போட போகிறோம். அந்த கமெண்ட்டில் நீங்கள் கொஸ்டின் கேட்டால் கூட அதுக்கு ஆன்சர் கூட பண்ணுவோம். சரி நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 500 ரீச் ஆகிடணும். அங்கே பாருங்க பைக் அங்கே தான் இருக்குது, இப்போவே போய் எடுத்துகிட்டு வரேன். அம்மா நான் பைக்கை பார்த்து அப்படியே விழுந்துட்டேனே. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஐயோ இது நான் எப்படி எடுத்து பார்க்கவே இல்லையே, எப்படி உள்ளே போனோம் எப்படி வெளில வருதுன்னு கூட பார்க்கல. நான் அப்படியே பைக் இருக்கிற சந்தோஷத்தில் அப்படியே வந்துட்டேன்.
எங்கே போகணும்னு தெரியல. இது வேறு அங்கங்கே சந்து இருக்கு. எங்கே போகணும்? அக்கா, இங்கே ஏதாவது அந்த பைக் இருக்கு? ஏய் எனக்கெல்லாம் தெரியாது, நீ கிளம்பு கிளம்பு. அந்த பைக் எங்கே தானடி கேட்டேன், அதுக்கேண்டி இப்படி ஓடுற? ஒருவேளை நான் பிளாக் ஷர்ட் போட்டதுனால பயந்துச்சோ? சரி, நம்மளுக்கு என்ன, அந்த பைக் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. இப்போ அதுதான் பிரச்சனை. நான் உள்ளே எவ்வளோ தூரம் வந்துட்டேன், இப்போ வெளியில் கூட என்னால் போக முடியல. அந்த பைக்கையும் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வெளியில் போகிறதுக்கும் வழி தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? இங்கே தான் அந்த பைக் இருக்குன்னு நினச்சி வெளியில் போகிறதுக்குள்ள வழி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அந்த பைக் இல்லாமல் போனால் அவன் காசு தர மாட்டானே. அந்த பைக் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பைக்கே என் கண்ணு முன்னாடி வந்துட்டு அங்கே தான் பைக்கு இதுதானா? அட எக்ஸலா? இந்த எக்ஸல்காவியா நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன். ஏதாச்சும் ஒரு ரேசிங் பைக் இருந்தாவாச்சு நான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்திருக்கும். சரி, என்ன பண்ணுறது, எக்ஸல் மாதிரியான பைக்கும் ரொம்ப நல்ல பைக் தான். இப்போ நான் வெளியில் போகிறது தான் வழி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வழி எங்கே தான் போகுதுன்னு தெரியல, எங்கே போய் நிற்கணும்னு தெரியல. எப்படியோ வெளியிலேயே வந்தாச்சு. அப்படியே வீலிங் அடிச்சுட்டு போமா? பார்க்குறவங்களாம் என்ன பைத்தியாருன்னு நினைக்கிறாங்களா? சரி, என்ன நினச்சா நம்ம பைத்தியாரும் தான். எக்ஸல் பைக்கோட ஃபேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் என்ன பைக் வச்சுக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ, நான் அப்படியே மறந்துட்டேன். பேசிக்கிட்டே வந்தேன் பாருங்க, அப்படியே வந்துட்டேன். நம்மளுக்கு கூட ஒன்றும் இல்லை. எக்ஸல் பைக் என்னாச்சுன்னு பார்ப்போம். எக்ஸல் அப்படியே தான் இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருவோம் சிமியானுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. சிமியானே, உன்னை நான் பழி வாங்க வேண்டாம். எப்படி பழி வாங்கன்னு மட்டும் பாரு. இப்போ இந்த மலையில் ஏற்றி இந்த பைக்கின் தார் மேலே உடச்சி தான் உனக்கு கையில் கொடுப்பேன். அந்த எக்ஸல் பைக் வச்சு என்னெல்லாமோ பண்ணுறேன். ஆனால் அது உடைய மாதிரியும் இல்லை. தார் மேலே ஸ்பீட்லேயும் போவேன். 70, 50, கிட்டத்தட்ட 100 ஸ்பீடில் கூட போயிட்டேன். அது ஒன்றுமே ஆகாத மாதிரியும் இல்லை. எக்ஸல் எவ்வளோ தான் ஸ்பீடில் போகுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். எவ்வளோ ஸ்பீடில் போகுது? 100 தாண்டிடுச்சுப்பா. 200 வேற மாதிரி. இப்போ நான் எவ்வளோ ஸ்பீடில் போய் அம்மா, ஐயோ, ஆர்சியில் நடந்த மாதிரியே மலையிலேருந்து கீழே வந்துட்டேனே. பேசாமல் போய் பைக்கை போய் கொடுத்துக்கலாம். நான் தான் மாடிஃபை பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு பைக்கை தொலைச்சிட்டேன். இப்போ பைக் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. பைக்கை கொடுத்தா தான் காசுன்ட்டான். நான் வேறு பைக் எடுத்துட்டேன். அந்த மாதிரி தொலைச்சிட்டேன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டான் லூசு பையன். பைக் எங்கே? எக்ஸலு கண்டுபிடிச்சிடணும். பைக்கிங் சூப்பர். பைக் இங்கே தான் இருக்குது. இதை வேறு எதுவும் பண்ணாமல் டேரெக்டாக போய் அவன் கடையில் கொடுத்து காசை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட கடை பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் டாப் ஸ்பீடு என்னென்னு பார்த்துருவோம். அப்படியே இந்த ஹைவேலையும் ஓட்டி பார்த்துருவோம் எவ்வளோதான் ஸ்பீடாக போகுதுப்பா. கடை பக்கத்துலேயும் வந்துட்டோம். இந்த எக்ஸல் எடுத்துட்டு எக்ஸல் வேறு மாதிரிடா. எனக்கு பிடிச்சதே இந்த எக்ஸல் பைக் தான். எக்ஸல் பைக் எவ்வளோதான் இருந்தாலும் டாப் ஸ்பீடு அள்ளுதுப்பா. எனக்கு காசு கொடு, நான் கிளம்புறேன். வேறு ஏதாவது பைக் திருடுன்னு சொன்னால் இப்படி தான் முட்டியே ஒன்று சாவடிச்சிடுப்பா. காசு அப்போவே நான் உனக்கு ஃபோனில் அனுப்பிட்டேன்ப்பா. ஏன்ப்பா முட்டினா? நீ கிளம்பு. கொஞ்சம் ஃபைனல் டச்சு கொடுத்துட்டு போவேன். ஏன்ப்பா அடிக்கலாம்? பெரிய மனுஷன். யார் நீயா பெரிய மனுஷன்? ஓடிடு. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுங்க.